தமிழை பேச பேச எப்படி சுவை கொடுக்கிறது அதுபோல முருகப்பெருமான் நாமத்தை மனத்தால் நினைத்தாலே முக்தி பெறும் என்ற காரணத்தினால் அழைக்க வேண்டியவர்களை செய்ய சிறப்பான ஒரு காவலை யாருக்கு பயமிட்டு சொல்கிறீங்க. எப்படி அழைத்தால் வருவார் கடவுள், எப்படி அழைத்தாலும் வருவார் என்ற காரணத்தாலே அழைக்கலாமா முருகப்பெருமானை? முருகனுக்கு ஒரு நாள் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், அந்த முதல்வன் வைபவ பெருநாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், அந்த முதல்வன் வைபவ பெருநாள். கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள், கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள், கள்ளக்காட்சிக்கு ஒரு நாள் ஒரு நாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், அந்த முதல்வன் வைபவ பெருநாள்.
மகளாக பிறந்து சீரோடு சிறப்புடன் வாழ்ந்து வருகிறே நீ உலகாலம் அந்த ஆதிபரசக்தி வணங்கி ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரம் செய்ய போகும் காரியம் என்ன காரியம்? நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும். அது நன்மை எழுத முடியணும். நினைப்பெல்லாம் நல்லதாக இருந்தா நடப்பதை திரும்பி நன்மையாக நடக்க வேண்டும் பெரியவங்க சொல்கிறாங்க. அவள் இன்றி ஒரு நம் அசையாது. எதை கொடுக்க நினைக்கிறாலும் எந்த மனிதர்களை தடுக்க முடியாது. எதை தடுக்க வேண்டும் நினைக்கிறாலும் எந்த மனிதர்களை கொடுக்கவே முடியாது என்று சொல்கிறாங்க. நாட்டுக்கே தலைவன் என்னுடைய தந்தை நம்பிறாரு. தலைவனா இருக்கிறவர் எங்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு படுத்திருக்கிறார். காவல் என்ற பொறுப்பு, தலைமை பதவி. எதற்கு காவல் எதற்கு தலைமை அப்படின்னா காட்டு போகணும், கருணை சென்று வைத்து 2 தினங்களுக்கு சிறப்பான முறையில் காவல் செய்யணும், தந்தைக்கு நல்ல பேர் எடுக்கணும், தெய்வத்துக்கு தொண்டு செய்யணும், நாட்டு மக்களுக்கு சிறை சேர்க்கணும். இதை பாருங்க 7 பேர் ஆண்பிள்ளைகள் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாத ஒரு பதவியை ஒரு பெருமையை ஒரு பெண்ணாக அப்படி எங்கிட்ட கொடுத்துக்காருன்னா அப்ப என் மேல அவர் வைத்து நம்பிக்கையை காப்பாற்ற என்ன பண்ணோம்? நாம வந்து சிரமப்படணும். சிரமப்பட்டதான் சேவத்தை அடைய முடியும். சிரமம் இல்லாத வாழ்க்கையில ஏதாவது இருக்கா? சுவாரஸ்யம் இருக்கா? இல்ல. கஷ்டம் இருந்தா சந்தோஷம் ஒண்ணு இருந்தா துக்கம் ஒண்ணு இருக்கும். இரவன் ஒண்ணு இருந்தா பகல் ஒண்ணு இருக்கும். சூரியன் இருந்தா சந்திரன் ஒண்ணு இருக்கும் அப்படிங்கிற தன்மையிலே என்று கவலை பார்க்கிறோம். சிறப்பான முறையில் காவல் செய்யணுங்கிற எண்ணத்தினாலே என்னுடைய காவல் பசித்திரு தனித்திர விழித்திருந்தாங்க. ஆமா, பசித்திருனா என்னங்க? பசித்திருனா எப்பவுமே பசியா இருக்குனாதான் பசித்திரு. இது பசியோட இருக்கிறதா பசித்திரு. பசியோட இருக்கிறது பசித்திரு. அது பசியோட இருக்கிறது அறிவு பசியோட இருக்கணும். அறிவு தனித்திருனா இப்ப அவர் பிடிக்கலன்னு வச்சுக்கலே பழக்கம் அதான் தனிச்சிருக்கு. நீங்க போய் தனியா போய் பின்னாடி உட்காந்துக்கிறது. ஆமா. இப்ப இங்க யாரு வேலை பாக்குறது? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தனித்திருனா தனக்கென்ற தனிப்பட்ட இடத்தை எப்பயுமே பிடிச்சு வச்சுக்கணும். பிடித்திருனா அப்படியே விழிச்சிருந்து பாத்தீங்கன்னா காலையில மருத்துவமனைக்கு தான் நீங்க போக வேண்டியது. இப்படியே விழித்திருக்கலாமா? எப்ப வேணாலும் இது வேணாலும் நடக்கும். விழிப்பு திறமையோட இருக்கும். பசித்திருப்பா தனித்திருத்தா விழித்திருவி முதல் எடுத்திருத்தா என்ன வருது? பதவி. பதவி வரும்பொழுது துணிவு, பணிவு. பணிவு துணிவு ரெண்டுமே இருக்கு. அப்போ பணிவு துணிவு இருந்தாதான் பதவியை காப்பாத்திக்க முடியும். பேர் எழுது பெரிய விஷயம் இல்ல. அந்த பேரை தக்க வச்சுக்கிறது பல விதத்துல போராட வேண்டிய இருக்கும். வாழ்க்கையில போராட்டம் தான் வாழ்க்கை என்று பெரிய வச்சிருக்கிறீங்க. இந்த இடத்துல ஆத்தா கேண்டவள்ளி பிரமாண நாயகி அபிராமி இழைக்கலாமா மாரியத்தாளை செல்லாத்தா செல்லு மாரியாத்தா எங்க சிந்தைகள் வந்த நாடி நில்லாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தைகள் வந்து அருவினாடி நில்லாத்தா செல்லாத்தா எங்களை காணாத்தா செல்லாத்தா எங்களை காணாத்தா இதெல்லாம் தோழி என்ன வயசுல சொல்ல நீங்கத்தா உங்க பெருமையை இந்த உலகத்தை எடுத்து பாருங்க நமக்கு என்ன என்ன சொல்ல நீங்கத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தைகள் வந்து அருவினாடி நில்லாத்தா சொல்ல
நன்றி 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 நன்றி. வருவார் வருவார் என்று வழி மீது வழி வைத்து காத்துக் கொண்டிருந்தாலும் எப்போ வருவார் எப்படி வருவார் வர வேண்டிய நேரத்துக்கு சரியாக வருவார் என்ற நம்பிக்கையோட காத்துக் கொண்டிருக்கோம்னா காத்திருப்பது நம்ம கூட சுகமான ஒன்று. ஏனென்றால் சீதையை விடுவ காத்திருந்த ராமனுக்காக, சந்திரபதி காத்த அந்த ஹரிச்சந்திரனுக்காக, சாவத்தை காத்த சத்தியபானுக்காக, ஆனா அந்த வள்ளி காத்திருப்பது யாருக்காக? முருகன், சண்முகன், சரவணன், குகன், சுப்பிரமணியன், கண்ணன், கரவன், கார்த்திகேயன். எத்தனை பேர் அவருக்கு? இத்தனை பேருக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? ஆண்டியாக நின்றால் வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடிய அந்த மிருக கடவுள் மட்டுமே சிவனுடைய இடங்கள் இருந்து ஆர்த்தி புலா தோற்றுக்கப்பட்டு சரவண கோயில்கள் விட்டு 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டாரே அந்த மிருக கடவுள் அப்பனுக்கு பாடம் சொல்லி சுப்பன்ற பெயர் பெற்று கேட்போம் சீரன் சொல்பவன் ஆசாம். சிவனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் விண்ணப்பத்துக்கு விளக்கம் வேணும்னா மண்டிட்டு வாய்ப்போத்தி அமரணும்னு சொல்லி சிவனையும் மண்டிட்டு வைத்தானே சுவாமி மலையிலே அந்த மிருக கடவுள் சிவனுடைய பிள்ளை ஆதிபர மகன் விநாயகர் தம்பி ஐயப்படி அண்ணன் ஆண்டி பண்டாரம் பரதேசி என்று சொல்லக்கூடிய பெயரோடு விளங்கிக் கொண்டிருக்கும் இடத்திலே பரமண்ட உலகம் தேசிய நாள் சுற்றுவது. அப்ப உலகம் சுற்று வாலிபன் மயில் மேலே ஏறி உலகத்தை உலமத்தாரை அந்த முருக கடவுளுக்காக பிறந்த முருகனுக்காக வளர்ந்து அனுதினமும் முருகன் நாமத்தை உச்சரித்து காதுகளே இருக்க வந்த நேரத்தில் ராஜானே ராஜானே காவலுக்கு போவன்னு அப்பா சொல்லிட்டாரு. காவலுக்கு போவன்னா 2 பெண் பிள்ளைகள் உள்ளே தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஒண்ணுதான் என் கூட இருந்துச்சு, ஆனா உள்ளே இன்னொரு பெண்ணு தயாராகிட்டு இருக்கா. அந்த பிள்ளைகளும் வர வேண்டும். அதன் பிறகுதான் காவலுக்கு நாம செல்ல வேண்டும். இப்ப ஒரு மரம் தப்பாகமா ஒருகே தட்டின ஓசை இடுமா ஏன்னா அப்ப கூட்டமா போய் கூட்டத்தோட நின்று என்ன பண்ணுவோம்? கோயிந்தா போடுவோமா? சரி, நான் இது வேணாலும் செய்யணும், ஒண்ணும் பிரச்சனை. ஆனா கோவிந்தா போட கூட எந்த இடத்துல எப்படி கோவிந்தா போடணும் கணக்கு இருக்கு. சிவன் கோயில போய் கோவிந்தா போட முடியுமா? முடியாது. பெருமாள் கோயில போய் நமச்சிவாய் வாழ்வு, நான் தண்டால் வாழ்வு, இவைப்பொழுது விண்ணத்தில் நீங்க தண்டால் வாழ்வு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப விநாயகர் கோயில போய் அரோகரா போட முடியுமா? முடியாது. அப்ப எந்த தெய்வத்தை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற கணக்கு இருக்கு. வாழ்க்கையில கணக்கு சரியா இருந்தா பிணக்கெல்லாம் போகும். கணக்கு மட்டும் தப்பா போச்சு, எல்லாத்துலயுமே பிணக்கு ஏற்பட்டு போகுது. சரியா கணக்கு போடுறோம், சரியா கணக்கு போடுறோம்னு தப்பு தப்பா கணக்கு போட்டு மாட்டிட்டு முடிக்கிறது நாம தான். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை, உள்ளதை வைத்து நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தாலே தாயை எப்படி வணங்குவது, தந்தை எப்படி வணங்குவது, சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர் எப்படி வணங்குவது, தெய்வத்தை கோவிலுக்கு போய் எப்படி வணங்கணும் அப்படிங்கிற கணக்கு பாருங்க. தாயை ஒரு இடத்துல கை வைத்து வணங்கணும். எந்த இடத்துல கை வைத்து வணங்கணும்? வயிற்றுக்கு நேராக கை வைத்து வரணும். 10 மாதம் கருவில் சுமந்து பெற்றெடுக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டுனா பெற்ற தாய்க்கு உண்டு. அப்ப தாய்க்கு வணங்க வேண்டும் அப்படின்னா இது அதாவது வயிற்றுக்கு நேராக கருவறைக்கு நேராக கை வைத்து வணங்கணும். அப்ப தந்தை எங்க வணங்கணும்? நெஞ்சுக்கு நேராக கை வைத்து வணங்கணும். காரணம் 10 மாதம் கருவில் சுமப்பவன் தாயாகப்பட்டவன். ஆனா இருக்கும் வரை இறக்கும் வரை இதயத்தில் நெஞ்சில சுமப்பவன் தந்தையாகப்பட்டவன். அதான் நெஞ்சுக்கு நேராக கை வைத்து வணங்கினா தந்தை வணங்குவதற்கு சமம். அப்போ ஆசிரியர் எப்படி வணங்குறது? நம்மளை விட்டு எது செல்வம் வீரம் சொந்த பந்தம் எது நம்மளை விட்டு போனாலும் நம்மை விட்டு போகாத ஒரே ஒரு செல்வம் எது? கல்வி செல்வம் மட்டும்தான். அந்த கல்வி கண்ணை திறந்து வைப்போம் ஆசிரியர். கண்களுக்கு நேராக நெற்றிக்கு நேராக வணங்கினால் ஆசிரியர் வணங்குவது. அப்ப தெய்வத்தை போய் எப்படி வணங்கணும்? துரியோதன ஆணையிடம் துற்றாதன் துகில் விழுந்தான். சபையில கொண்டு வந்து பாஞ்சாலி அழைத்தார். கண்ணா அண்ணா உனக்கும் கண்ணில்லையா என்று வரல. அதனால தன்னுடைய மார்பத்தில் மறைத்து போட்டு அழைத்தார். வரவில்லை. 2 கைகளை மேலே தூக்கி தலைக்கு மேலாக வணங்கினார். ஆபத் பாண்டவர் அகிலாண்ட பிரம்மாண்ட நாயகன் கண்ணாகப்பட்டவர் ஓடி வந்தார். இழுக்க இழுக்க சிலையை கொடுத்து பெண்ணுடைய மானத்தை காப்பாற்றுற யாரு? கண்ணனாகப்பட்டவர் தான். அது போல 2 கண்களையும் கைகளையும் தலைக்கு மேலாக தூக்கி வணங்கினா அது தெய்வத்தை வணங்குவது. இப்ப கோயில் போய் எப்படி சாமி கும்பிடணும்? எப்படி கும்பிடணும்? இப்ப இவ்வளவு தூரம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், திருப்பி எப்படி கும்பிடணும் என்கிட்டே கேட்கிறேன்னு. அப்ப உன்னுடைய கவனம் இங்க இல்ல. பாத்தியாரு பிள்ளைகளை பாடம் சொல்லி கொடுப்பார். பாடம் சொல்லி கொடுக்கும் பொழுது எந்த பிள்ளைகள் வாத்தியார கண்ணுக்கு அதிகமா கவனிக்கிறாங்களோ அதன் மீது பாடம் முடிச்சு ஏப்பா இந்த வார்த்தைக்கு என்ன பொருள், இதை நான் சொல்லி கொடுத்தேன் அது சொல்லுங்க அப்படின்னா பிள்ளைங்க ஏச்சு டக்குன்னு சொல்லி வச்சுங்களேன், அது பாடத்துல கவனமா இருக்குன்னு அர்த்தம். சரி என்னமோ சொன்னீங்க சார், என்னன்னா எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அப்ப அந்த இடத்துல அதற்கு கவனம் இல்ல. கவனங்கிறது வேற எங்கே போயிடுச்சு. அப்ப நான் தெய்வத்தை எப்படி வணங்கணும்னு இவ்வளவு நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்படி வணங்கணும் அப்படின்னு திருப்பி என்ன கேட்டீங்கன்னா அப்ப உங்களுடைய கவனங்கள் என்னிடம் இல்லை. அப்ப கவனம் எங்க இருக்கு? நீங்க சொல்லுங்க வள்ளியம்மா.
எப்படி விளங்கணும்? இனிமேல் நான் கவனத்தோட இருக்கேன். ஆஹா, என்னங்க? இல்ல நான் வந்துட்டேன்ல. சரி, சந்தோஷம். அதான் இப்ப பிள்ளைங்க 2 பேரும் வரதுக்கு முன்னாடி சற்று நேரம் முருகனை காதலிக்கலாம்னு ஆசைப்படுறேன். என்ன சொல்றீங்க? தமிழ்ல தான் சொல்றேன். முருகனை காதலிக்க போறேன். முருகனை என்ன முருகன் அண்ணா? முருகனை என்ன உங்ககிட்ட பக்கத்துல இருக்காரா? இறைவன் தெய்வம். சுப்புக்கு மந்திய மருந்தமில்லை, சுப்பிரமணியனுக்கு மந்திய தெய்வம் இல்லை அப்படின்னு பெரியவங்க சொல்வதற்காக மகிழ் மலை ஏறி உலகத்தை வளம் வந்தாரு. உலகம் சுற்று வாலிபன். இவ்வளவு நேரம் எங்க சாமி போயிருந்த? எம்ஜிஆர் கேட்டுக்கிட்டு இருக்கேனா? பிறந்தாலும் இறந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்லு. அவர் ஊர் சொல்ற அளவுக்கு, உலகமே சொல்ற அளவுக்கு வாழ்ந்து முடிச்சு போயிட்டார் தெய்வமாக. அவரை நான் சொல்லல, நான் சொல்றது இறைவனை, சிவனுடைய பிள்ளை. ஆண்டி பண்டார பரதேசி அப்படிங்கிற பேரோட இருக்காரு இல்லையா, அந்த முருக கடவுளை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப முருகனை காதலிக்குன்னு நான் சொன்னேன். அவரையா அப்படின்னு உங்க வார்த்தைகள் வந்து அவரையா அப்படின்னு ஆச்சரியம். அவரையா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறியான வார்த்தைகள். சங்கடமா தான். வீட்டுக்கு விருந்தாடி வராங்க. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா, வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டு தான் நீங்க போகணும். இன்னொரு விஷயம் எதிரியே சாப்பிடுங்கன்னு சொல்றது பாருங்க. சாப்பிடுறீங்களா, ஒரு விருந்தாடி வர்றவங்க சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல கையை நினைக்கிறது அதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்லை. வரக்கூடிய விருந்தினரை சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல அதுக்கு மேல நிக்கிறது மரியாதை நமக்கு. சாப்பாடை எதிர்பார்க்க கூடாது. சாப்பிடுங்க உண்மையான பண்போடு உபசரிச்சா அது பச்சை தண்ணி உப்பு இல்லாத கூழ் கொடுத்தாலும் உண்பது அமிர்தமா இனிக்கும்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப சொல்கிற வார்த்தை வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்றது ஒரு விதம். வாங்க வாங்க என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னா வேண்டாம் விருப்ப கூப்பிடுறது. அப்ப வாங்கங்கிறது 2 ஒண்ணு தானே. இப்ப நீங்க என்ன எதுக்கு சொல்றீங்க முருகனையா அப்படி கேட்காம முருகனையா அப்படி கேட்கலையே. நான் எது கேட்கறேன்னா, ஏற்கனவே முருகனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சரி, மனைவி யாரு? தெய்வானந்தம். சரி, இருக்காங்க. அவங்கள போய் மறுபடியும் நான் கல்யாணம் பண்றேன் காதலிக்கிறீங்க. என் காதல் என்ன தப்பு? என்ன தப்பா? சண்டை வரும், மண்டையெல்லாம் உடப்பிய, ரத்தம் வரும், சக்கராத்திய சண்டை வரும். நான் தான் கேட்கிறேன், சொல்லுங்க. உலகத்துல திருமணம் ஆகாத சாமி நிறைய பேர் இருக்காங்க. திருமணம் ஆகாத சாமினா யார சொல்றீங்க? ஒரு எடுத்துக்காட்டுங்க மணிகண்ட பொறுப்பு இருக்காருல்ல. ஆமா, சபரிமலை. அதாங்க மணிகண்ட பொறுப்பு. அதான் மணிகண்ட பொறுப்பு கூட இப்படி இப்படின்னா ஓ சரிதான் சரிதான். இப்ப நீங்க என்ன சொல்ற, உங்க பேர் என்னப்பா? என் பேர் மணிகண்ட பொறுப்பு தான். அதெல்லாம் உன்னை காதலிக்க சொல்றியா? சும்மா தான் இருக்கேன். உண்மையிலே நெஞ்ச தொட்டு ஆத்தாளுக்கு முன்னாடி சொல்லி நீ சும்மா இருக்குது. ஆமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களை காதலிக்கலாம் நான் வரலங்க. முருகனை மட்டுமே காதலிக்கணும். முடிவதற்கு பிரபு முதல் சிறப்பான முறையில் திருமணம் நடைபெறும் அப்படிங்கிற காதல் என்ன காதல் இருக்கு? இதனுடைய காதல் எப்படிப்பட்ட காதல்? முத்தமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாலாட்டு வெட்டக்கல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்திலே நீதானே உத்தமி உன் பேரானே. சின்ன சந்தேகம் கேட்கலாமா? வருத்தப்பட மாட்டீங்களா? இல்ல நான் விரும்புற முருகப்பெருமானு நான் சொல்லிட்டேன். ஆனா நீங்க உள்ளத்தில நீதானேன்னு பாருங்க. அப்ப உங்க உள்ளத்துல நான் இருக்கேனா? இல்ல உங்க காதல நான் அழகா எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஆமாதிக்கிறீங்க. இல்ல அழகா எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஓ, பின்பாட்டு எடுத்து சொல்றீங்க. இதுதானே சிறப்பு இடங்கிறது. முத்தமணி மாலை என்ன தொட்டு தொட்டு காலாட்ட மணி மா
அந்த முருகனாவுடன் அந்த கந்தனாவுடன் எப்பொழுது என்னை வந்து ஆட்கொண்டு அழைத்து போறோம் அப்படிதான் அவரால் எனக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும் என்ற எண்ணங்களை மனதில் கொடுத்தால் 4 பேர் போன பாதையில போகணும், 4 பேர் மெச்ச வாழணும். 4 பேர் போன பாதை எந்த பாதை? எந்த பாதை? அப்பர் சுப்பிரமணிய வசம் தெரிஞ்ச சம்பந்தம் சொல்லக்கூடிய 4 பேர் போன ஆன்மீக பாதையில போகணும். மாதா பிதா குரு தெய்வம் என சொல்லக்கூடிய பெற்றவங்களோட குருவுடைய தெய்வத்துடைய அனுசரியம் அனுகிரகம் இருந்தால் வாழ்க்கையில் சிறப்பாக பல செயல்களை செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு வலதுகை இடதுகை எதுகை என்றால் நம்பிக்கை என்று ஒன்று மட்டும் மனிதனுக்கு மிக மிக அவசியம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இந்நேரம் முருகன் காதல விழுந்திருக்கும். இந்த விழா நம்ம நினைச்சு அன்ன தினம் முருகா 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 சரவண பவ என்ற மந்திரத்தை உச்சரித்து இப்படி உருகி உருகி ஓடா தேஞ்சு போய் நிக்குதே நொறுக்கு இருக்கீங்க. இவ்வளவு நேரம் நம்ம இப்ப இருக்கு நான் சொல்லி முடிக்கும் போது தும்புறீங்க. உருகி உருகி எப்படி ஓடா பண்ணுனீங்களே. ஆமா இப்ப தொலைச்சோட்டத்துல கொடுத்துட்டீங்களா சாப்பாடு? என்னது சாப்பாடு தான் எல்லாம் இருக்குமே. ஏச்சி இல்ல அவ்வளவு சாப்பிடுறாங்க. நானு ஒரு இட்லி 2 இட்லி சாப்பிட்டாலே அதுக்கு தனியா உடம்பு விழுந்துருது. அப்படி எல்லாம் சாப்பிடுன்னு வச்சுங்களேன். அவர் ஒரு வண்டி பத்தாது என்ன அழைச்சிட்டு வர்றதுக்கு. நீங்க அவர் 2 வண்டியை அழைச்சிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. உரிக்க உரிக்க ஓடா தேஞ்சு சொன்னது உடல் அளவே அல்ல மனதளவில் உருகி கொண்டிருக்கு அப்படிங்கிற காரணம் இருக்கு. விடியத்துக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்துல முருகக்கடல் மயில் மேல இருந்து எடுத்து வந்துருவார். வந்தவர்கள் அவருக்கும் எனக்கும் சிறப்பான முறையில் திருமணம் பெரியவங்களுடைய ஆசையோட கல்யாணம் நடக்கும். திருமணம் முடிஞ்சவர்கள் அடுத்த கட்ட வேலை என்ன? நான் ஆன்மீக பாதையில் மேல் நோக்கி போகிட்டு இருக்கேன். நீங்க என்ன கீழ் நோக்கி இழுக்கிறீங்க. நான் வரல அந்த வழிக்கு. வந்ததெல்லாம் போதும் சாமி. பொதுவா திருமணம் நடந்து முடிஞ்ச கையோட திருமணம் முடிந்த பிறகு ஒரு பெண்ணா கூட பிறந்த இடத்துல இருந்து புகுந்த இடத்துக்கு போகணும். அதுதான் அடுத்த கட்ட வேலை. அப்ப நான் அவரோட சேர்ந்து ஒரு வீட்டுக்கு நான் போகணும். யார் வீட்டுக்கு? முருக கடவுள் வீட்டுக்கு. அப்ப பாருங்க ஒரு வாகனத்துல ஏதாவது வந்திருந்தாருன்னா அதுல ஏறி நான் போயிருக்கலாம். ஆனா அவர் வரக்கூடிய வாகனம் என்ன? மயில் வாகனம். அதான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். எப்போ அந்த மயில் அவர் வர்றாரோ கல்யாணம் முடிஞ்ச உடனே அதே மயிலில் நானும் ஏற வேண்டும். அதோடு அந்த மயில் தொலைச்ச முனியாண்டி விழா சொல்றதுக்கு போயிடணும். நீங்க ஏறி உட்கார்ந்து அந்த மயில் தாங்குமா முதல்ல? இந்த மாதிரியே சொன்னீங்கன்னா அப்புறம் நான் எப்படித்தான் மயில்ல ஏறுறது? ஒரு ஆள் ஏறினாலே தாங்காது. மயில் குஞ்சு நசுங்கி போய்விடும். அந்த மயில் குஞ்சை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அதனால என்னுடைய காலில் மீண்டும் ஒருமுறை எப்படி சொல்வது, எங்க இருந்து ஆரம்பிப்பது அப்படிங்கிற எண்ணத்தினாலே
காதல் எப்படி என்னாலும் காதல் இல்லாம என்று பெரியவங்க சொல்கிறீங்க. வயதுக்கு தகுந்த மாதிரி காதலை பிரிக்கணும் அப்படின்னா 20 வயதுல வருது என்ன காதல் தெரியுமா? இளமை காதல். 30 வருது மலோட்ட காதல், 40 வருது நட்பு காதல், 50 வருவது அனுபவ காதல், 60 வருவது ஆன்மீக காதல், 70 வருவது ஆன்மீக காதல், 80ல ஆன்மீக காதல். அப்ப 60க்கு மேல அனைத்துமே ஆன்மீக காதலாக இருந்தால் முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரைக்கும் கூட வரும் என்று பெரியவங்க சொல்லுங்க. அவர் இங்க இருக்கு, நான் இங்க இருக்கு, எப்பொழுதாவது வருவார் என்ற நம்பிக்கையோட உண்டான என்னுடைய காதல் மாற்ற முடியாது, மறுக்க முடியாது. எவர் தடுத்தாலும் தடுத்து நிறுத்தவும் இயலாது அப்படின்னு காரணம். இப்படி நீங்க என்ன சொன்னாலும் சரி, எப்படி தடுத்தாலும் சரி, என்னுடைய திருமணம் சிறப்பான முறையில் இங்கே நடைபெறும். 10 நாள் ஆனாலும் கல்யாணம் பண்ணாம இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். இதே இடத்துலயே அண்ணன் தண்ணி ஆதாரம் இல்லாம உண்ணாவிரதம் இருப்பேன். சீக்கிரம் முருக வரணும் 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 வரணும்னு. நீங்க இருப்பீங்களா? எதுக்குன்னா 10 நாள் நான் இருப்பேன், நீங்க தானே இருக்கணும், பட்னியா இருக்கணும். கிடப்பீங்களா? பின்னாடி குடத்துல தண்ணி எடுத்து குடிப்பேனே தவிர பட்னியா இருக்க மாட்டேன். என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? ஒரு மதனிக்காக இதை கூட செய்ய மாட்டீங்களா? சரி விடுங்க, எப்படியோ ஒண்ணு நல்லது நடந்தா சரி. இன்னும் இந்த பிள்ளைகளை இன்னும் ஆள காணும். யாரு? இந்த தோழிகள் 2 பெண்கள். இப்ப என்ன பண்றோம், ஒரே ஒரு முறை முருகனை காதலிக்கிறேன், அதோட மரியாதையா உள்ள போய் மரியாதையா பிள்ளை அம்புட்டையும் வெளியில தள்ளுறேன். நீங்க என்ன பண்றீங்க? நாங்க அப்படியே உட்கார்ந்து எதிர்பார்த்துட்டு இருப்போம். எது? நீங்க எல்லாம் வருவீங்களா வருவீங்களா? என்னவா என்ன ஒரு பாச பிணைப்பு. வரீங்களா வரீங்களா என்ன பாக்குறது? ஆமா நம்பிட்டேன். இப்படி சொல்ற ஆளுகளை நம்புறதே இல்லை நான்.